பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இன்னும் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருக்கின்றது. இவைகள் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் உள்ள பிரச்சனைகள் அல்ல. இவைகள் நீண்ட காலமாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பிரதேசங்களிலும் இருந்து வருகின்ற பிரச்சனைகள். ஆகவே கடந்த ஆட்சி காலத்தில் அவைகள் தீர்க்கப்படவில்லை என்பதற்காக தொடர்ந்தும் அந்த பிரச்சனைகளை நீடித்து கொண்டு போவது ஒரு நல்ல விடயம் அல்ல. ஆகவே மக்கள் நம்பிக்கை வைத்து உங்களை இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு கௌரவ அமைச்சர் அவர்களும் கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களும் அதனுடைய அமைச்சினுடைய செயலாளர் உத்தியோகத்தர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் சந்தர்ப்பத்தில் நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். குறிப்பாக கௌரவ அமைச்சர் அவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே கோரளைப்பற்று மத்திய என்கின்ற ஒரு பிரதேச செயலகம் இருக்கிறது. அதற்கான எல்லைகள் இன்னும் வரையறுக்கப்படவில்லை. பானம் பலன கமிஷன் என்கின்ற ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு அந்த ஆணைக்குழு நாடு முழுவதும் சிபார்சுகளை செய்தது. அந்த சிபார்சுகளின் அடிப்படையிலே நாட்டிலே பல்வேறுபட்ட பிரதேசங்களில் உள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட போதிலும் இன்னும் கோரளைப்பற்று சென்ட்ரல் டிவிஷனல் செக்ரட்டரியேட்டினுடைய அந்த பிரதேச சபை இன்னும் உருவாக்கப்படவில்லை. இன்னும் அந்த பிரதேச சபை உருவாக்கப்படாமல் எல்லைகள் வரையறுக்கப்படாத நிலையில் தான் இன்னும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் உங்களிடத்தில் மிகவும் அன்போடு வேண்டிக் கொள்வது, அந்த பானம் பலன கமிஷன் ரிப்போர்ட்டிலே சொல்லப்பட்ட விடயங்களின் பிரகாரம் உரிய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளுமாறு உங்களை நான் அன்போடு வேண்டுகிறேன். அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே இன்னும் பல பிரதேச செயலகங்களுடைய எல்லைகள் இன்னும் வரையறுக்கப்படவில்லை. நிர்வாகத்தை ஒரு செயலகம், காணி ஒரு செயலகம் என்று அது யுத்தத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகளினால் அப்படி இருந்து வருகிறது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் கமிட்டி ஒன்றை உங்களுடைய அமைச்சினூடாக நியமித்து அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை நீங்கள் காண வேண்டும் என்று உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்றுதான்